வணக்கம். வாழ்க வளமுடன். மூவிரு முகங்கள் போற்றி முகம்பொழி கருணை போற்றி ஏவரும் துதிக்க நின்ற ஈராறு தொல் போற்றி காஞ்சி மாவடு வைகும் செவ்வேல் மலரடி போற்றி அண்ணான் சேவலும் மயிலும் போற்றி திருக்கைவேல் போற்றி போற்றி வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. நிறைய பேச வேண்டியது இருக்கு. என்ன அப்படின்னா, வாஸ்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கூப்பிடுறாங்க. ஆனா கூப்பிட்ட எல்லாருமே நான் சொல்றபடி வீடு கட்டுறாங்களா அப்படின்னா ஒரு கேள்விக்குறியா தான் இருக்கு. ஒரு இடம் என்னை கூப்பிட்டு பார்க்குறாங்கன்னா, நான் நல்ல இடம்னா வீடு கட்டுங்கன்னு சொல்லுவேன். அந்த இடத்துல சில தவறுகள் இருக்கு. அங்க கட்டினா பாதிக்கும் அப்படின்னா, நான் வீடு கட்டாதீங்கன்னு சொல்லுவேன். இப்ப நாங்க வீடு கட்டுங்கன்னு சொன்னா, நான் ஏதாவது பொருள் குடுத்து நான் கட்டப் போறேனா? ஒண்ணும் கிடையாது. வீடு அங்க கட்டாதீங்கன்னு சொன்னா, நான் ஏதாவது புரோக்கரேஜ் பண்ணி, அந்த இடத்த நான் வாங்க போறேனா? அதுவும் கிடையாது. அப்ப மக்கள் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, என்ன நீங்க கூப்பிட்டு என்னுடைய நேரத்த நீங்க எடுக்கும்போது, அந்த நேரம் நான் உங்களுக்காக அத செலவு பண்றேன். அந்த நேரத்த நீங்க சரியா பயன்படுத்திக்கணும். நான் உங்களுக்காகவே வேண்டி வந்து, அந்த இடத்த பார்த்து, அதுல என்ன நிறைகள் இருக்கு. அத முதல்ல பார்க்கணும். அதுக்கப்புறம் குறைகள். அப்ப குறை நம்மள பாதிக்குமா அப்படின்னா, அந்த பாதிக்கக்கூடிய அளவுக்கு குறை இருந்தா அந்த இடம் வேணான்னு சொல்லிடலாம். என்னதான் நிறை இருந்தாலும். இல்லங்க, நிறைகள் அதிகமா இருக்கு. ஏதோ சின்ன சின்ன குறைகள் தான் இருக்கு. அத நம்ம சரி பண்ணலாம் அப்படின்னா, அத நம்ம வாங்கலாம். இப்போ உதாரணத்துக்கு ஒரு இடம் போய் பார்க்குறேன். அந்த இடம் நல்ல ஒரு வடகிழக்கு தெற்குத்து உள்ள வீடு. அந்த இடம் நல்ல ஒரு வடகிழக்கு தெருப்பார்வை, தென்கிழக்கு தெருப்பார்வை, ஒரு 2 தெருப்பார்வை நல்ல தெருப்பார்வையா இருக்கு. ஆனா அந்த இடம் பேசிக்கா பார்க்கும்போது, வடமேற்கு வளர்ந்து வடகிழக்கு லேசா கட் ஆயிருக்கு. அப்ப அந்த இடம் வாங்கலாமா அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பிரிஃபரன்ஸ் குடுத்து அத வாங்கிக்கலாம். காரணம் என்னன்னா, அந்த இடத்துல இன்னும் பில்டிங் கட்டல. காலி இடமா இருக்கு. அந்த இடத்த வாங்கி நம்ம ஸ்கொயர் பண்ணிக்கிட்டோம். இல்ல 4 பக்கமும் சரியான முறைப்படி நம்ம 4 மூலைகள வச்சு அமைச்சு, அந்த வளர்ந்து போன இடத்தெல்லாம் கட் பண்ணி, குறைஞ்சு போன இடத்தெல்லாம் கட் பண்ணி விட்டுட்டு, அத நம்போ 4 மூலைக்கு சரி பண்ணிட்டோம்னா, அந்த இடம் நிச்சயமா நமக்கு ஒரு நல்ல விளைவுகள கொடுக்கும். அந்த இடத்துல வீடு கட்டும்போது. அத விட்டுட்டு, எனக்கு பணம் தான் முக்கியம். நான் காலி இடம்லாம் விடமாட்டேன் அப்படின்னா, அந்த வடமேற்கு அதுவும் வடக்கு வளர்ந்தது மிகப்பெரிய ஒரு பிரச்சனைய உண்டு பண்ணிடும். அதாவது பணம் முக்கியம் கிடையாது. இடம் தான் முக்கியம். நம்முடைய வாழ்க்கை நல்ல முறையில இருக்கணும் அப்படின்னும்போது, நீங்க அந்த இடத்த சதுரம் பண்ணி, நீங்க அதுல வீடு கட்டுனீங்கன்னா நல்லா இருப்பீங்க. இதுல எனக்கு என்ன அங்க ரோல் இருக்கு? நீங்க எப்படி கட்டுங்க அப்படின்ற முறைய தான் நம்ம சொல்ல முடியும். இல்லங்க நான் இவ்ளோ பணம் செலவு பண்ணிலாம் நான் இடத்தெல்லாம் விட்டுக் குடுக்க மாட்டேன் அப்படின்னா, அது பிரச்சனைய கன்டினியூவா உங்க ஃபேமிலில வந்துகிட்டே இருக்கும். அது வளர்த்துக்கிட்டே இருக்கும் அந்த இடம். எப்படி வளர்ந்திருக்கோ, அந்த மாதிரி பிரச்சனைகள அது வளர்த்துக்கிட்டே போகும். அப்போ பிரச்சனைகள் வளரக்கூடாது அப்படின்னா, நீங்க நல்ல இடம், தவறான அமைப்புல இருக்கும்போது, அத சரி பண்ணி நீங்க வீடு கட்டணும். இல்ல அப்படின்னா, அது பிரச்சனைய தான் உண்டு பண்ணும். ஸோ இதுதான் என்னுடைய ரோல். இப்போ இடமே தப்பா இருக்கு அப்படின்னா, நான் வேணான்னு சொல்லிடுவேன். இப்ப இடமே தப்பா இருக்குன்னும்போது, இந்த இடம் நீங்க வாங்காதீங்க. அது உங்களுக்கு பாதிப்பு தான் குடுக்கும். அப்படின்னு ஃபர்ஸ்ட்டே சொல்லிடுறேன். அப்ப இது யாரெல்லாம் பேஸ் பண்ணி நீங்க இடம் வாங்கி வீடு கட்டுறீங்களோ, அவங்கலாம் நிச்சயமா ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்வீங்க. ஸோ அதனால நீங்க வாஸ்து பார்க்க என்ன கூப்பிடுறீங்க அப்படின்னா, தயவு செய்து கொஞ்சம் நான் சொல்றத கொஞ்சம் சீர்தூக்கி பார்த்து, அது வேணான்னா உட்டுருங்க. நான் புரோக்கரேஜ் பண்ண போறதில்ல. எனக்கு ஒண்ணும் கமிஷன் கிடையாது. நல்ல இடம் வாங்குங்க அப்படின்னு சொன்னாலும், நான் எதுவும் உங்களுக்கு பொருளா குடுக்க போறதில்ல. சிமெண்ட், ஜல்லி, கம்பி, வேலை செய்ற ஆட்கள் இதெல்லாம் நான் குடுத்து, அதுல கமிஷன் பார்க்குற ஆள் நான் கிடையாது. ஸோ அதனால நீங்க ஒரு ஒரு நல்ல இடத்த தேர்வு பண்றதுக்காக என்ன கூப்பிடுங்க. அது அது உங்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கும். இந்த அற்புதமான தகவலை கொடுக்க உதவிய இந்த பிரபஞ்சத்துக்கு என் மனமார்ந்த நன்றி.
ஆறிரு தடந்தோள் வாழ்க, ஆறு முகம் வாழ்க, வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேல் ஏறிய மஞ்சை வாழ்க, யானை தன் அணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீர் அடியார் எல்லாம், வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வணக்கம். வாழ்க வளமுடன். எல்லாம் செயல் கூடும்.